ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். The book of Proverbs chapter 4 verses 5 to 9. இந்த மாதம் விசேஷமாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு ஞானம் என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஞானத்தின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. The month of wisdom. ஞானத்தை குறித்து அதிகமாக இந்த மாதத்திலே சிந்திக்க காலையிலும் மாலையிலும் ஆண்டவர் கிருபை தருவாராக. விசேஷமாக நம்ம எல்லாருக்கும் அதிகமான ஞானம் இந்த நாட்களில் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் என்னமாக வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஞானத்தை ஆண்டவர் அதிகமாக தருவாராக. 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், 5லிருந்து 9 வரைக்கும். ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் அதை விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அதை உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை சம்பாதி என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது என்ன செய்யுமா? அங்கே தொடர்ந்து இருக்கிற வசனத்தில் ஒரு 5 காரியம் அங்கே போட்டிருக்குது. அது உன்னை தற்காக்கும், அது உன்னை காத்துக்கொள்ளும், அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை கனம் பண்ணும், அது உனக்கு மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அவர் ஞானத்தின் உருவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். இந்த இடத்துல போட்டிருக்குது, ஞானமே முக்கியம். அல்லேலூயா. Wisdom is the principal thing என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமே முக்கியம். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க போட்டிருக்க ஞானத்தை சம்பாதியுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பணத்தை சம்பாதி, புகழை சம்பாதி என்று பைபிள் சொல்லல. வெற்றியை பெற்றுக்கொள் சம்பாதின்னு சொல்லல, ஞானத்தை சம்பாதின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஞானத்தை சம்பாதி. Receive the wisdom. Get wisdom என்று போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். செல்வம் ஒரு நாள் மறைந்து போகலாம், உடல் பலன் குறைந்து போகலாம், அறிவு தவறாக பயன்படுத்தப்படலாம். ஆனால் தேவனுடைய ஞானம் ஒருவருடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஞானம் நம்மை சரியான பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. சரியான பாதையிலே அந்த ஞானம் நடத்தும். தெய்வீக ஞானம், டிவைன் விஸ்டம் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஆகவேதான் யாக்கோபு 1:5 ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகி அவரிடத்திலே கேட்க கடவன். அவர் என்ன செய்வாரா? சம்பூர்ணமாய் தருவார். அல்லேலூயா. அப்பொழுது கொடுக்கப்படும். ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால், நம்ம எல்லாரும் ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் தான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஞானத்திலே எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ரொம்ப அறிவு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. ஞானம் வேணும்னு சொன்னா ஒத்துக்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தேவை, எனக்கு ஆண்டவரே ஞானம் தேவை. பாருங்க, நிறைய இடத்துல இந்த அந்த யாக்கோபு 1:5 பிள்ளைகளுக்கு தான் சொல்றோம், ஏய் ஞானத்துல மக்கா இருக்காத, படி, ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா பெரியோர்கள் எல்லாருக்கும் ஞானம் தேவை. அல்லேலூயா. ஞானம் தேவை. படிப்பதற்கு மாத்திரமல்ல, வேலை செய்வதற்கு ஞானம் தேவை, குடும்பம் நடத்துவதற்கு ஞானம் தேவை, காலத்தை பயன்படுத்துவதற்கு ஞானம் தேவை. இன்னைக்கு காலத்தை எவ்வளவு பேர் வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. We need wisdom to make the most of every opportunity. ஒவ்வொரு காலத்தையும் பயன்படுத்துவதற்கு ஞானம் நமக்கு தேவை. பணத்தை சம்பாதிக்க ஞானம் தேவை. பணத்தை சம்பாதித்த பணத்தை பாதுகாக்க நமக்கு ஞானம் தேவை. அதை மேனேஜ் பண்ணுவதற்கு நமக்கு ஞானம் தேவை. பிள்ளைகளை வளர்க்க ரொம்ப ஞானம் தேவைப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த போல இல்லை. இப்போ விசேஷத்தை ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. உறவுகளை கட்டுவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. உறவுகளை காத்துக்கொள்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஊழியம் செய்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. சபை நடத்துவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. ஞானம் நமக்கு தேவை. ஞானத்தோடு செய்யும் பொழுது ஆத்மாக்களை நாம் சம்பாதிக்க முடியும். வீட்டை, குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானம் தேவை. ஆகவேதான் 24 அதிகாரத்திலே நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு ஞானத்தினால் கட்டப்படும். The house is built by wisdom என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாவதற்கு ஞானம் தேவை. அல்லேலூயா.
10 கனிகள் 5 தான் என்ன ஆச்சு? ஞானமா அவங்க செயல்பட்டாங்க. வருகைக்கு சிலர் ஆயத்தப்படவில்லை, முட்டாள் கனிகளாக இருந்தார்கள், ஃபூலிஷ் வர்ஜினாக, புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். பாருங்க, எல்லாத்துக்கும் நமக்கு ஞானம் என்ன தேவைப்படுது, அப்படித்தானே? ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானமே முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல 7ஆம் வசனத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஒரு 4 தலைப்பின் கீழே வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு தெய்வீக ஞானத்தை தாங்கப்பா. அநேக காரியங்களை நான் தவறு பண்ணிடுறேன், சொதப்பிடுறேன் காரியங்களை. சில காரியத்தை என்னை செவையாக செய்ய முடியல, ஞானமாக நான் காரியங்களை செய்ய முடியல என்பதை அறிந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. முதலாவதாக ஞானத்தின் மேன்மை அல்லாவிட்ட முதன்மை, the priority of wisdom, the priority of wisdom. ஞானம் எப்படி எல்லாவற்றை பார்க்கலும் மேன்மையாக இருக்கிறது என்பதை குறித்து வேதம் சில காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. விசேஷமாக சாலமோன் நமக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா, ஞானம் பொன்னை விட மதிப்பு மிக்கதா. ஹல்லேலூயா. நீங்க நீதிமொழிகள் 16:16 வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16:16 சொல்லுது, பொன்னை பெறுவதை பார்க்கிலும் ஞானத்தை பெறுவது எவ்வளவு உத்தமம். பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம். அங்க பாருங்க, பல தங்க வாழ்நாள் முழுசும் பணத்துக்காக உழைக்கிறாங்க, பொண்ணை சேர்த்து வைக்கிறாங்க. லாக்கரில் நிறைய பொண்ணு நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் சீக்கிரம் வெளியே கொண்டு வாங்க. அல்லேலூயா. பொண்ணை சம்பாதிக்கிற தப்பு கிடையாது. ஆனால் நிறைய பேர் பாருங்க, ஞானம் இல்லாதனால அந்த பணத்தை வச்சு அவர்களால் வாழ்க்கையை சரியாக நடத்த முடியவில்லை. அநேகர் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள். ஒரு ஆள் திடீர்னு ஒரு பெரிய தொகை பரிசாக கிடைச்சிச்சான். அதை வாங்கினவர் சில ஆண்டுகளுக்குள் அந்த எல்லா பணத்தை இழந்துட்டார், குடும்பத்தை இழந்தார், வாழ்க்கையும் சீரழித்துக் கொண்டார். பணம் இருந்துச்சு, ஆனால் அதை ஞானமாக பயன்படுத்தி தரல. ஞானமாக அதை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றாதபடிக்கு ஞானம் இல்லாதனால இருந்த பணமே அவருடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டது. பணத்தை வைத்து வீட்டை கட்டலாம், ஆனால் குடும்பத்தின் ஒற்றுமையை காக்க முடியாது. மருந்தை வாங்கிடலாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், மருந்தை வாங்கிடலாம், ஆனால் ஆரோக்கியத்தை சுகத்தை வாங்க முடியாது. படுக்கையை வாங்கலாம், நல்ல பெட்டு வாங்கலாம், 20,000 30,000 50,000 வரைக்கும். ஆனால் அமைதியான தூக்கத்தை என்ன பண்ண முடியாது. நல்ல தூக்கம் வரணும்னா அது ஆண்டவருக்கு தான் வரணும். அல்லேலூயா. பாருங்க, ஞானம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, நமக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை சரியாக பயன்படுத்த இந்த ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. பொன்னை விட அது மதிப்பு மிக்கது. அது மாத்திரமல்ல, பலத்தை காட்டிலும் சிறந்தது. It is more powerful than strength அப்படின்னு போட்டிருக்குது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கிறோம், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். பலத்தை பார்க்கிலும், ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் ஞானம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இந்த பலன் நமக்கு வேணும்னு நிறைய பிரயாசப்படுறோம். அல்லேலூயா. சாப்பிட்றோம் உடல் சுகத்துக்காக, அது நிச்சயமாக முக்கியம்தான், ஆரோக்கியம், அதுக்காக என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதை காட்டிலும் உத்தமம்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம். அதே பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே போட்டிருக்கு, ஞானம் யுத்த ஆயுதங்களை விட ஞானமே நலம், better than weapons of war என்று வாசிக்கிறோம். பாருங்க, பல குடும்ப பிரச்சனைகள், சபை பிரச்சனைகள், உறவுல சிக்கல்கள், இதெல்லாம் ஞானமா செயல்பட்டிருந்தா, ஞானமா பேசியிருந்தா தவிர்த்திருக்கலாம். ஹல்லேலூயா. சில ஞானமா செயல்படாதனால அநேக காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரசங்கி 10:10 வாசிங்களேன். பிரசங்கி 10:10, இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாக செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம், ஞானமே பிரதானம். ஹல்லேலூயா. அங்கே wisdom will bring success அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காரியத்தை வெற்றியோடு செய்து முடிப்பதற்கு ஞானமே பிரதானம். தீட்டாம உட்காந்து நம்ம மரத்தை வெட்டிட்டு இருந்தா அது ரொம்ப நேரம் வெட்டிட்டு தான் இருக்கணும், அது மரம் சாயாது ஒழுங்க. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் தீட்டிக்கிட்டு ஒருத்தன்
ஒரு ஆள் ஆஃபீஸுக்கு போகும்போது காலையில் 9 மணிக்கு ரோட்டு ஓரத்தில் பார்த்தாரோ ஒரு பெரிய மரத்தை ஒருத்தன் வெட்டிட்டு இருந்தானோ. நல்லா வேகமாக உழைச்சி காலையில் எழுந்திரிச்சு வெட்டினானா. திரும்பி அவர் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு 5:30 மணிக்கு வராரு, அதே மரத்தை வெட்டிட்டு இருந்தான். அதே மரத்தை, என்னடா மரம் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் என்னது அதே மரத்தை கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே வெட்டிட்டு இருக்கானே. நான் போய் காலையில் 9 மணிக்கு முன்னாடி பார்த்தது இப்போ 5:30 மணி ஆயிடுச்சு, மரம் விழுந்த பாடு இல்லையே அப்படின்னு. என்னடா பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, என்னப்பா பண்ணுறேன்? மரத்தை வெட்டுறேன். என்ன காலையில் தான் வெட்டுறேன்? ஆமாம் வெட்டுறேன். எங்கே உன் கோடாரியை காமி. கோடாரியை பார்த்தா மழுங்கலாக இருந்துச்சான். கோடாரி மழுங்கலாக இருந்துச்சான். அப்போ என் சொன்னா, எப்போ கோடாரியை கொஞ்சம் தீட்டிட்டு வெட்டியிருக்கலாமே, கோடாரியை தீட்டுனா கொஞ்சம் சீக்கிரம். அவன் சொன்னான், கோடாரியை தீட்டுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும். கோடாரியை தீட்டுறதுக்கு எவ்வளோ முட்டா பயலாக இருந்திருப்பான் பாரு. ஒரு அரை மணி நேரம் நீ தீட்டிருந்தீங்கன்னா நீ 10 மணிக்கே மரத்தை சாய்ச்சிருக்கலாமே. அதே போல் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம தீட்டாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஜெபத்தில் நம்ம வாழ்க்கையை தீட்டணும். நம்முடைய வாழ்க்கையை தேவ பிரசன்னத்தோடு எவ்வளவு இருக்கிறோமோ, தேவன் தருகிற ஞானத்தை எவ்வளவு பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, ஒர்க் ஹார்டர், ஒர்க் ஸ்மார்ட்டர். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்படி நீ வேலை கடினமாக செய்கிறது இல்லை, எப்படி ஞானமாக காரியங்களை செய்கிற. ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே இங்கே போட்டிருக்குது, முக்கியமானது அப்படின்னா முதன்மையானது. செல்வத்தை தேடுவதற்கு முன் ஞானத்தை தேட கர்த்தர் கிருபை தருவராக. பதவி வெற்றியை தேடுவதற்கு முன் ஞானத்தை தேடுங்கள். அறிவு இருப்பது ஞானம் இருப்பதல்ல. அறிவு என்பது ஒரு தகவல். நம்ம தகவலை சேர்க்கிறோம், நிறைய காரியங்களை படித்து சேர்த்து வச்சிருக்கிறோம். ஆனால் ஞானம் என்பது அந்த தகவலை சரியாக பயன்படுத்துவது. அறிவு தலையை நிரப்புது, ஆனால் ஞானம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. அறிவு என்பது ஒரு உண்மையை அறிவது, அதாவது நாலேஜ் இஸ் a fact, knowing a fact. ஆனால் ஞானம் என்பது அந்த அறிந்த உண்மையை எப்படி பயன்படுத்துவது என்பது. அறிவு என்பது என்ன பேசணும், இந்த கண்டென்ட் நமக்கு தெரியும், என்ன பேசணும் நீ. ஆனால் ஞானம் என்பது எப்போ பேசணும், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத புரிந்து பேசுகிறது தான் என்னது ஞானம். ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, அறிவுங்கிறது தக்காளி ஒரு பழங்கிறது அறிவு, தக்காளி பழங்கிறது அறிவு. ஆனால் அந்த தக்காளி பழத்தில் கொண்டு ஃப்ரூட் சாலடில் போடாமல் இருக்கிறது ஞானம். ஃப்ரூட் சாலடில் எடுத்து கொண்டு தக்காளி பழத்தை போடக்கூடாது. அப்போ ஞானம் நமக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் அப்படி போட்டக்கூடாது. பாருங்கள், வாழ்க்கை நடத்துவதற்கு ஞானம் தேவை. ஒவ்வொரு நாளும் நம்ம பல முடிவுகள் எடுக்கிறோம். இந்த வேலையை செய்யலாமா, இந்த நபரை திருமணம் செய்யலாமா, இந்த ஊருக்கு போகலாமா, இந்த முதலீட்டை செய்யலாமா, இந்த பிரச்சனைக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு தீர்மானத்திலும் நமக்கு ஞானம் தேவை. ஹல்லேலூயா. பரலோக ஞானம் தேவை. நம்ம எல்லாரும் சில நேரத்தில் ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் இப்படியாக ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியல, நீங்கள் வழிகாட்டுங்க, நீங்கள் ஞானம் தாங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை தராரு. ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, we do not know what to do. நம்ம வாழ்க்கையில் ஒத்துக்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை எப்படி செய்யல, ஆண்டவரே இந்த வேலை எப்படி செய்யணும்னு தெரியல, இந்த ஆத்மாவை எப்படி எங்களுக்கு ஆண்டவரே நடத்துறதுன்னு தெரியல, இந்த பிள்ளையை முரட்டாட்டம் இல்லை, இந்த பிள்ளையை எப்படி சரி பண்ணி கொண்டு வரதுன்னு தெரியல, அடம் பிடிக்குது இந்த பிள்ளை ஒழுங்காக காரியங்களை செய்ய மாட்டேங்குது, என்ன செய்யணும் தெரியலப்பா. நீங்களும் ஜெபம் பண்ணணும் யோசபாத்தை போல, ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, எங்களுக்கு என்ன தாங்க, ஞானம் தாங்க. மனோவா சிம்சோனுடைய பெற்றோர் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே, ஞானம் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ ஞானம் ஒரு பிரதானமான ஒரு காரியம். தி ப்ரையாரிட்டி, தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஸ்டம். ரெண்டாவது, பைபிளில் ஞானம் உள்ள சில மனிதர்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அவங்க எப்படிப்பட்ட காரியத்திலலாம் ஞானமாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு பைபிளில் முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் அந்த பீப்புள் ஆஃப் விஸ்டம். ரெண்டாவது பீப்புள், வேதத்தில் ஞானமுள்ள மனிதர்கள், ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லி அடுத்தது பார்க்குறது பீப்புள் ஆஃப் விஸ்டம்.
ஆதியாகமம் 41:39 யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது. யோசேப்பை குறித்து நம்ம அங்கே வாசிக்கிறோம். அங்கே பார்வோன் சொல்றாரு, உன்னை போல ஞானம் உள்ளவன் இல்லையப்பா. அல்லேலூயா. 41:39 உன்னை போல ஞானம் உள்ளவன், விவேகமும் ஞானமும் உள்ளவன் இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா, அந்த தேசத்தின் பஞ்சகாலத்தில் காரியங்களை நிர்வாகம் பண்ணுகிற ஒரு ஞானம், விஸ்டம் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஆகவேதான் அந்த ஞானத்தை பார்த்தவன பார்வான், எப்பா நீ தான் சரியான ஆளு எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு. அவன் சொல்றான், பஞ்சகாலம் வரப்போது 7 வருஷம், அப்புறம் என்னது 7 வருஷம் முதல்ல செழுமையான காலங்கள், அப்புறம் பஞ்சகாலங்கள் வருது. ஆகவே நீ என்ன செய்யணும், இந்த செழுமையான நாட்களிலே தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது பிற்பாடு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை சொல்றாரு. ஆகவே அந்த பொறுப்பில் வச்சு நீனே நிர்வாகம் பண்ணு, நீனே சேர்த்து வை, நீனே மக்களுக்கு பகிர்ந்து கொடு, நீனே மக்களுக்கு காரியங்கள்லாம் செய் அப்படின்னு அந்த காரியத்தை செய்கிறார். சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டார் யோசேப்பு. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, சபையை நிர்வாகம் பண்ணுவதற்கு, பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கு நமக்கு ஆண்டவர் ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. அந்த ஞானம் அந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. அப்புறம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தில் 31 வாசித்தீங்கன்னா, யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து பெசலயேல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை ஞானத்தினால் நிரப்பினாராம். எதுக்குன்னா, ஒரு பெரிய ஆசரிப்பு கூடாரம், பில்டிங் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் பில்டிங் ப்ராஜெக்ட் பைபிளில் வாசிக்கிறோம். விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்ய, ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக செய்ய. நீங்க 35ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நீங்க கீழே வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது 33ல, ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி தேவன் ஆவியினாலே அவனை நிரப்பினார். 35ஆம் வசனம் கடைசி போய் சொல்லுது, சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார். அங்கே இந்த வாசிக்கிறோம், பெசலயேல், ஒகாலியாப் என்கிற 2 பேரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசரிப்பு கூடாரம், நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொரு பகுதியும் எப்படி கட்டணும், என்ன பொருளை செய்யணும், என்ன அளவில் செய்யணும், எல்லாம் மெஷர்மெண்ட் ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன மெட்டீரியலை செய்யணும் சொல்றாரு. அந்த ஆசரிப்பு கூடாரம் தேவன் வாசஸ்தங்க போகிற ஒரு இடம். அந்த இடத்தை எப்படி அழகாக நுணுக்கமாக கரெக்டாக செய்யணும், அதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, திறமைக்கான ஞானம், ஸ்கில் இன் டூயிங் திங்ஸ். ஒரு காரியத்தை திறமையாக செய்வதற்கு ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. மெட்டிகுலஸா செய்து முடிக்கிற அந்த காரியத்தை பாருங்க, ஒரு காரியத்தை வடிவமைப்பதற்கு, சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து திறமைக்கான ஞானத்தை ஆண்டவர் தரார். அல்லேலூயா. சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சாலமோனுடைய ஞானம் அவர் சிறந்ததாக இருந்துச்சு. He was the wisest man ever lived. மிகவும் ஞானமுள்ள மனுஷனாக இருந்தார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து போட்டிருக்கு. வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். மைக்க கொடுங்க. எப்படி ஞானத்தை கொடுத்தாரா? மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது நமக்கு தரமாரா தரமாட்டாரா? அதுல கொஞ்சமாவது இருக்க கூட இருக்கலாம். அவ்வளோ கொடுத்தாராம். கடற்கரை மணல, அவ்வளோ ஞானம். பாருங்க, சகல ஞானத்தை பார்க்கலும் எகிப்தியரின் சாலமோனுடைய ஞானம் சிறந்தாயது, மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானா இருந்தார். 31ஆம் வசனம். 3000 நீதிமொழிகள், 1005 பாட்டுகள் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லாத, எக்ஸ்ப்ளோர் பண்ணாத காரியமே இல்லையா. 33ஆம் வசனத்தில் எல்லா காரியத்தை கொடுத்து ஞானமாக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் அந்த ஞானத்தை தந்தார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானத்தை கேட்டு ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதை நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, இது சாலமோன் ஆண்டவர் ஆளுகை செய்வதற்கான, ரூல் பண்ணுவதற்கான ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆளுகை செய்வதற்கான ஞானம், தலைமைத்துவத்திற்கான ஒரு ஞானம் ஆண்டவர் அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த ஞானத்தினால் அவர் ஜனங்களை ஆட்சி செய்தார், தேவாலயத்தையும் கட்டினார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் தேவாலயத்தை
ஒரு மகிமையான தேவாலயத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34:9 யோசுவாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். போதும் பாருங்க, ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். இப்போ மோசே இருக்கும் பொழுதே ஞானத்தினால் ஆண்டவர் நிறைச்சிட்டார். இப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது. ஜனங்களை வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா, வழி நடத்தி கொண்டு செல்ல வேண்டும், கானானுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். இந்த மக்களை 25 லட்சத்துக்கு அதிகமான மக்களை சமாளிக்கணும். அந்த மக்களை உள்ள கொண்டு போகணும், ராட்சதர்களை கொல்லணும், அந்த தேசத்தை சுதந்திரித்து பங்கிட்டு வர கொடுக்கணும் 12 கோத்திரத்துக்கும். இது எல்லாத்துக்கும் ஞானம் தேவைப்படுச்சு. அல்லேலூயா, வழி நடத்துவதற்கான ஞானம், விஸ்டம் ஃபார் கைடன்ஸ், வழி நடத்துவதற்கான ஞானத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் அவர் கொண்டு சென்றார். மாத்திரமல்ல, 12 கோத்திரத்தாருக்கும் அற்புதமாக அந்த முழு தேசத்தையும் பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா, ஜனங்களை வழிநடத்தி செல்றதை பார்க்குறோம். முரட்டாட்டம் உள்ளவர்கள் இந்த படி ஜனங்களெல்லாம் உள்ளே கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? தானியேல் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:20. விசாரித்தானோ சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா, 10 times better. அவங்க பாருங்க, அந்த தேசத்தில் நிறைய ஜோசியக்காரர்கள், மந்திரவாதிகள், என்னமாக பல காரியத்தை செய்கிற மக்களெல்லாம் இருந்தார்கள். ஞானிகள் என்று சொல்லப்படுகிற அநேகர் இருந்தார்கள் பாபிலோனில். ஆனால் தானியேலுடைய ஞானம் 10 மடங்கு கூட இருந்துச்சு. அல்லேலூயா, அந்த ஞானம் என்ன செஞ்சிச்சு? அவங்க தேசத்தில் உயர்ந்த பதவிக்கு கொண்டு போனது. அல்லேலூயா, மேன்மைக்கான ஒரு ஞானம், விஸ்டம் ஃபார் எக்ஸலன்ஸ், விஸ்டம் ஃபார் ப்ரமோஷன், வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு, வாழ்க்கையில் நமக்கு உயர்வை கொடுப்பதற்கு இந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா, மேன்மை அடைவதற்கு கர்த்தர் அந்த தேசத்திலே உயர்த்தி வைச்சார். பாபிலோன் தேசத்தில் அந்த ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானுடைய ஞானம், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தேவானை ஞானத்தினால் என்ன பண்ணாரா? நிரப்பினார். அவனுடைய ஞானத்தை எதிர்த்து பேசுறதுக்கு ஆட்கள், நீங்கள் 6 அதிகாரம் 3 வசனத்தில் ஞானத்தினால் நிறைந்து அப்படின்னு போட்டிருக்குது. ஸ்தேவான் ஞானத்தினால் நிறைந்திருந்தான். 10 வசனத்தில் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களாலே கூடாமல் போயிற்று. பாருங்க, இதை இருக்க சொல்ல விரும்புகிறேன்னா, சாட்சி சொல்வதற்கு நம்ம பேசினா மக்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா, சாட்சி காண ஞானம் இல்லாவிட்டால் விஸ்டம் ஃபார் விட்னஸிங், சாட்சி பகர்வதற்கான ஞானம் ஆண்டவர் தருவாராக. எதிர்ப்புகள் வரும், ஆனால் நம்முடைய வார்த்தையை எதிர்த்து யாரும் பேசாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வார். இந்த ஸ்தேவானுடைய சாட்சி தான் பவுலுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஒரு பவுலுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஸ்தேவானை பயன்படுத்தினார். மாத்திரமல்ல, இயேசு ஞானத்தினால் நிறைந்திருந்தார். ஹல்லேலூயா, இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ந்த பரிபூர்ணமான ஒரு ஞானம். ஹல்லேலூயா, பரிபூர்ணமான ஞானம். நீங்கள் மத்தேயு 13 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு. மத்தேயு 13ல் அங்கே அவ இவ்வளவு ஞானம் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள் என்று 13:54 பார்க்கிறோம். இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கை எப்படி வந்தது? ஆண்டவர் இயேசுவுக்குள்ளாக இருந்த ஞானம். அல்லேலூயா, எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும். சில நேரத்தில் அமைதியாக இருப்பார், சில நேரத்தில் பேசுவார், சில நேரத்தில் கேள்விகளை கேட்பார், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். 12 வருஷத்திலே மக்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு ஞானத்தை என்ன பண்ணார்? ஆண்டவர் இயேசுவுக்கு தந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது நிறைய ஞானம் பெற்ற மனிதர்கள் அந்த லிஸ்ட்டில் நீங்களும் நானும் வரணும். ஹல்லேலூயா, திருச்சபையில் இன்றைக்கு ஞானம் உள்ளவர்கள் தேவை. ஹல்லேலூயா, ஆதி திருச்சபையில்
அந்த வேலை பராமரிப்பு வேலை செய்கிறது கூட, பந்தி விசாரணை செய்கிறது கூட ஞானம் உள்ள ஆளை தான் பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஞானம் இருக்கா அவர்கிட்ட? அப்படி நினைக்கிறா. எத்தனை டிகிரிலாம் இல்லை, ஞானம், கர்த்தருடைய ஞானம், தேவ ஞானம் இருக்குதா பாருங்க. அப்போ அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ ஞானத்தினுடைய மேன்மையை பார்த்தோம், முதன்மை, இந்த ப்ரையாரிட்டியை பார்த்தோம், த பீப்புள் ஆஃப் விஸ்டம் பார்த்தோம். இப்போ இந்த ஞானத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் பைபிள்லேருந்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக என்னோடு கூட யோபுவின் புஸ்தகத்தை எடுங்க. யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பிக்கிங்க. யோபு 28 எல்லாம் எடுத்துட்டீங்களா? அங்கே போட்டிருக்கு, வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொண்ணுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. வெள்ளியை எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியும், பொண்ணை எங்கே புடமிட்டு கொண்டு வரணும்னு நமக்கு எல்லாம் தெரியும். அப்படிதானே? சரி, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது 2ஆம் வசனத்தில், இரும்பு எங்கேருந்து வருது? மண்ணிலிருந்து வருது. செம்பு கற்களில் உருக்கி இப்படிலாம் எடுக்கிறாங்க, இப்படிலாம் அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் 12ஆம் வசனம் சொல்லுது, ஞானத்தை எங்கேயா போய் எடுக்கிறது? ஞானத்தை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? வெள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இடம் தெரியும், நீங்கள் அங்கே கூட போக வேண்டாம். என்னவோ நிறைய அஜாய் ஆலுக்காஸ் இருக்குது, லக்ஷ்மி இருக்குது, அப்புறம் வேற என்ன ஜுவல்லரி, சென்னை சில்க்ஸோட சேர்ந்து ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, குமரன் பாருங்க, சிஸ்டர் போயிருக்கிறாங்க, குமரன் தங்க மாளிகை பாருங்க. எங்கே பொண்ணு கிடைக்கும், எங்கே இரும்பு கிடைக்கும், எங்கே செம்பு கிடைக்கும் அப்படின்லாம் தெரியுதான். ஆனால் 12ஆம் வசனத்தில் வரும்பொழுது, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எங்கே, அந்த ஞானத்தை குறித்து சில காரியங்கள்லாம் போட்டிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா, அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, ஜீவனுடைய தேசத்தில் அகப்படுகிறது இல்லை, அது ஆழமானது, சமுத்திரத்தில் போய் கேட்டாங்க கிடைக்காது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லைங்குது, வேறங்குது ஆழத்தில் போய் கேட்டால் அதுவும் என்னிடத்தில் இல்லைங்குது, அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கும், அதற்கு கிரயமாக வெள்ளையை நிறுத்தி கொடுக்கவும் முடியாது, ஏன்னா ஞானம் அதை காட்டிலும் மேலானது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமிரகமும் இந்திர நிலகமும் அதற்கு ஈடல்ல என்று நிறைய சொல்லிட்டு, சரிப்பா 20ஆம் வசனத்தில், இப்படி இருக்க ஞானத்தை எங்கேயா போய் படிக்கிறது? இப்படி இருக்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இது ரொம்ப முக்கியமானது, முதன்மையானது, பொண்ணு வெள்ளி இதுக்கு ஒப்பாகாது. இப்படி இருக்க 20ஆம் வசனத்தில், ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம் ஒரு சொல்லுங்க பக்கத்தில் இருக்க, ஞானம் எங்கிருந்து பிரதர் வரும்? ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறாரு. 28 வாசிங்க. இதோ போதும், அவ்வளோதான். ஞானம் எங்கேருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானம். அல்லேலூயா. இங்கே இது அங்கே கண்டுபிடிக்கலாம், இது இங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு, ஞானத்தை எங்கேயா கண்டுபிடிக்கிறது? ஞானம் எங்கிருந்து வரும் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு கடைசியில் முடிக்கிறார், இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இது இல்லாமல் ஞானமே வராதான். பைபிளில் 3 வித்தியாசமான இடத்துல போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். நீதிமொழிகளுடைய புஸ்தகத்தினுடைய கீ வேர்ஸே அதுதான். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10, அந்த 2 வசனத்திலே நீதிமொழிகளை வாசித்தீங்கன்னா, நீதிமொழி 1 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 9:10 நீதிமொழி 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 111ஆம் சங்கீதத்திலையும் போட்டிருக்கு, 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. பாருங்க, 3 இடத்துல இந்த வேதம் சொல்கிறது. இதையும் சேர்த்துக்கிட்டா, அந்த யோபுவின் வசனத்தையும் சேர்த்துக்கிட்டா, நமக்கு 4 இடத்துல பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுதல். தேவ பயம் இல்லாத வாழ்க்கையிலே உண்மையான ஞானம் இருக்காது. ஆண்டவருக்கு பயப்படுத வாழ்க்கை, the reverence for God, கர்த்தரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? அதே யோபுல வாசிக்கிறோம் 28:28 பொல்லாப்பை விட்டு விலகுவதே அதான். அங்கே 9ஆம் அங்கேயே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல்லாம் என்ன? தீமை வெறுப்பது தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல். நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழும் பொழுது, யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. யோசேப்புக்கே அந்த ஞானத்தை ஆண்டவர் தந்தார். யோசேப்பு தன்னை குறித்தே சொல்றாரு 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில்,
ஆதியாகமம் 42:18 சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஏகமா படுங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு அவர்கள் எனக்கு சொல்லலாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, நான் கர்த்தருக்கு பயந்து தான் வாழ்றேன், யார் என்னை பார்க்காவிட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற அந்த பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? பாருங்க, யோசேப்பு ஆதியாகமம் 39:9 வாசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று அவர் என்ன செய்தான். ஒரு பாவமான சூழ்நிலைகள், பாவத்தை செய்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, அந்த போத்திபாருடைய மனைவியை அவனை தவறான வழிக்கு கொண்டு செல்ல நினைக்கும் பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார். இவ்வளவு பெரிய போலாங்க நான் எப்படி செய்வேன்? காட் இஸ் வாட்சிங் ஓவர் மீ. என்னை கர்த்தர் என் மேலே கவனமாக இருக்கிறார், பார்க்கிறாரு. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இந்த ஞானத்தினுடைய ஆரம்பமே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஞானமாக செய்யணும். ஹல்லேலூயா. படிக்கிறதுனால நமக்கு அறிவு வருது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஞானமாக இருந்து ஆண்டவர் தருகிற அந்த உயர்வையும் மேன்மையும் அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பயம் வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார், அங்கே சொந்தங்கள் யாருமே இல்லை. அறிமுகமானாலும் சொல்கிறாரு, ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் ஒன்றையும் என்று சொல்லி எங்கள் உறுதியாக இருந்தபடினாலே கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் வளர்கிறோமோ தேவன் ஞானம் நமக்குள்ள விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் ஞானம் வரும். அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு பயப்பட பயப்பட நம்ம வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்ப்பார்கள், எவ்வளவு ஞானமாக காரியங்களை செய்கிறார் பார், அவர் எவ்வளோ அழகாக இந்த காரியத்தை அவர் செய்கிறார், எவ்வளோ அழகாக குடும்பத்தை நடத்துகிறார், எவ்வளோ அழகாக பணத்தை அவர் கையாளுகிறார், எவ்வளோ அழகாக ஒவ்வொரு காரியத்தையும் ஞானமாக செய்கிறார் என்று மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவில் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, அப்போ த ஃபவுண்டேஷன் என்னன்னா த ஃபியர் ஆஃப் காட். ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? அது மண்ணில் அல்ல, இல்லாட்டா எங்கே குகையில் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது. அது எங்கே கிடைக்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. சில காரியங்கள்லாம் படித்த உடனே புரிந்து கொள்கிற அளவுக்கு ஞானம் நமக்கு தேவை. சில பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்லா மக்கப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரோட் லேர்னிங் அப்படின்னு, அப்படி ஒன்றுமே புரியாது. ஆனாலும் என்ன பண்ண, மண்டல ஏற்றிட்டு போய் வாமிட் எடுத்துகிட்டு தோத்துறான். அப்புறம் 2 வருஷம் கழிச்சா என்ன படித்த பாடம், அதெல்லாம் புத்தகம்லாம் போட்டாச்சு பழைய கடைக்கு. என்ன படித்த வாழ்க்கையில்? இப்போ வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக மாறணும். ஒவ்வொரு காரியம் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது, எப்படி எல்லாம் பரத்திலிருந்து தான் அந்த ஞானம் நமக்கு வரணும். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இந்த திருச்சபையில் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து ஹல்லேலூயா வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. 2வது முக்கியமாக இந்த ஞானம் எங்கே வருதுன்னா, வாசிங்க 2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வசனம் பேதையை ஞானியாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், வேதம் குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது ஆத்மாவை, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதா. ஹல்லேலூயா. பேதை என்ன பண்ணுது? ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. பேதையை ஞானியாக்குதான், ஞானியை விஞ்ஞானி ஆக்குதான். என்னது? ஞானி என்ன பண்ணுது? விஞ்ஞானி ஆக்குது. நிறைய விஞ்ஞானிகளுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வேதத்திலிருந்து தான் நிறைய காரியங்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் ஆபிரகாம், தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன் போன்றவர்கள்லாம் கர்த்தருடைய வசனத்தை நேசித்தவர்கள், ஆண்டவருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் a strong believer. நல்ல ஒரு உறுதியான விசுவாசி, கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை படிச்சிருக்கிறார். ஞானம் நம்ம வாழ்க்கையில் ஞானத்தை பாருங்க. இந்த பைபிள் ஒரு ஞானம் நிறைந்த புஸ்தகம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் இஸ் a wisdom book. இது ஒரு ஞானம் உள்ள ஒரு புஸ்தகம். The more scripture fills our mind, the wiser our decision becomes. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்ம வசனத்தினால் நிரம்புகிறோமோ அவ்வளவு நம்முடைய தீர்மானங்களில் ஞானம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஞானம் இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, நான் மாலை ஆராதனைகளில் சிலவற்றை நான் பேச வருவேன். குடும்பத்தை குறித்த ஞானத்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வேலை செய்யணுங்கிற அந்த காரியத்தை பைபிளில் போட்டிருக்கு.
எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், பணத்தை தக்க வைக்கணும், பணத்தை சேமிக்கணும் என்கிற பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நல்ல பெற்றோராக இருக்கணும், எப்படி ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும், எப்படி யாரை திருமணம் பண்ணணும். பைபிளில் 3 பேர் பெண்களில் மாப்பிள்ளை பார்க்கும்போது 3 பேரை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. யாரை தெரியுமா? பைபிள் வாசித்து பாருங்க, அப்புறம் சொல்கிறேன். ஒன்று உமனைசர், பெண்களுக்கு பின்னாடி சுற்றுற ஆள். நம்ம ஊரில் பொம்பளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்க, அது அந்த மாதிரி ஆட்கள். 2வது கோபக்காரன், குயிக் டெம்பர்ட் மேன், கோபப்படுற ஆள். 3வது குடிகாரன், ட்ரங்கர்ட். இவங்களெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் போய் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாது, இவங்க நட்பை வைக்கக்கூடாது. இப்படி நிறைய காரியங்கள், எப்படி பிள்ளையை வளர்க்கணும் அப்படிங்கிற நிறைய காரியங்கள் பைபிளில் போட்டிருக்கு. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நீங்கள் அதெல்லாம் படிக்க முடியும். பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஊழியம் செய்யணுங்கிற காரியங்கள்லாம் அங்கே போட்டிருக்குது. 119ஆம் சங்கீதம் 98, 99, 100 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஞானத்தை அங்கே 97 சொல்றாரு. 97ஆம் வசனத்தில் உமது வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறேன், நாள் முழுவதும், வேகமா போடுங்க, நாள் முழுவதும் அது என் தியானம். அதுக்கு அடுத்த சொல்ற பாருங்க, நல்லா கவனிங்க, 98, 99, 100 3 பேரை காட்டிலும் ஞானமா இருக்குன்னு சொல்றாரு. 3 பேரை காட்டிலும், அது யாரு? சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானமா இருக்கிறேன். அப்புறம் 99ஆம் வசனத்துல போதித்தவர்களை காட்டிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன். 100ஆம் வசனத்துல முதியோர்களை காட்டிலும் ஞானமா இருக்கிறேன். பாருங்க, வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தரார். அல்லேலூயா. வேதம் ஞானத்தின் பொக்கிஷம். வேதத்தை வாசிக்கும் ஒவ்வொருவரும் அதிக ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். A Bible neglecting Christian cannot become a wise Christian. வேதத்தை புறக்கணிக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஞானமுள்ள கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. வேதத்தை அலட்சியப்படுத்துகிற எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஞானமுள்ள கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. பிரேயா பட்டணத்தார் அவர்கள் தேவர் ஆஃப் நோபல் கேரக்டர் போடுறது, நற்குணசாலிகளாக ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள் பிரேயா பட்டணத்தார். ஏன்னா அவர்கள் வேதத்தை தினமும் ஆராய்ந்து வாசித்து தியானித்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 4:6 அங்கே எது போட்டிருக்கு? உபாகமம் 4:6 குறிச்சிக்கிங்க. அங்கே வேத வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமாக இருக்கும். அல்லேலூயா. இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாக இருக்கும். அவன் இந்த 2 ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், வேத வசனத்தின் மேலே இருக்கிற அந்த வாஞ்சை, இந்த 2ம் நம்ம வாழ்க்கையில் ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். விஞ்ஞானிகள், இங்கே உலகத்தில் அதிகமான நோபல் பிரைஸ் பெற்றது யார் தெரியுமா? யூதர்கள் தான். யூதர்கள் இன்னைக்கு 1000க்கு அதிகமான நோபல் பிரைஸஸ் பெற்றிருக்கிறாங்க பல துறைகளில் கடந்த 100 ஆண்டுகளாக. ஆனால் அதில் அதிகமாக பல ஃபீல்டில், லிட்ரேச்சரில், ஃபிசிக்ஸில், என்னமாக பீஸ் நோபல் பிரைஸ், இன்னும் இலக்கியத்தில், எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா யூதர்கள் வாங்கியிருக்காங்க. யூதர்கள், இந்த மெஜாரிட்டி யாருன்னா யூதர்கள் தான். ஆனால் ஏன்னா அவங்க வசனத்தை நேசிக்கிறவர்கள். அல்லேலூயா. வசனத்தை வாஞ்சிக்கிறவர்கள். வசனத்தினாலே கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை நிறைய தந்திருக்கிற, நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய காரியங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் ஞானத்தை தருவாராக. அல்லேலூயா. ஞானம் என்பது நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். அல்லேலூயா. நம்ம பேச்சில் ஞானம் வெளிப்படணும். நம்ம பேச்சில் என்ன பண்ணணும்? ஞானம் வெளிப்படணும். நம்முடைய செயல்பாடுகளில் ஞானம் வெளிப்படணும். நம்ம பிள்ளை வளர்க்குறதுல ஞானம் வெளிப்படணும். நம்ம காரியங்களை செய்வதில், ஒரு காரியத்தை செவியாய் செய்வதற்கு ஞானம் பிரதானம் போட்டிருக்குல்ல, பிரசங்கி 10:10 அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்றைக்கி பிள்ளையை வளர்க்க தெரியல, பொருளாதாரத்தை கையாள தெரியல, அல்லேலூயா, ஊழியத்தை செய்ய தெரியல. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு விசேஷத்தை ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவரத்தில் கேட்கும்பொழுது கர்த்தர் தருகிறார். அப்போ இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட சேர்ந்து இன்னொரு 3 சொல்லிடுறேன், அதை நீங்கள் குறிச்சிக்கிங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்புல கர்த்தர் செம்மையானவர்களுக்காக ஞானத்தை சேமித்து வைக்கிறார். பாருங்க, பரிசுத்த வாழ்க்கை நீதிமானுக்காக, நீதிமானாய் வாழும் பொழுது
நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நீதியாக வாழுதல். அடுத்ததாக 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11:2 போட்டிருக்கு. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் இலச்சை வரும். அகந்தை வந்தால் லட்சை வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. வித் ஹியூமிலிட்டி கம்ஸ் விஸ்டம். எங்க தாழ்மை இருக்குதோ அங்க ஞானம் இருக்குமா. அகந்தை வந்துச்சுன்னா ஞானம் வராது. எனக்கு எல்லாம் தெரியும்னு பெருமை சொல்லுது. தாழ்மை என்ன திரும்ப சொல்லுது? ஆண்டவரே கற்றுத்தாங்க, கற்றுத்தாங்க. டீச் மீ லார்ட். கற்றுத்தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க, எப்படி செய்யணும்னு கற்றுத்தாங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு ஞானம் சொல்லுது, தாழ்மை சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் அந்த தாழ்மையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கணும் ஞானத்தை. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யாக்கோபு 1:5 சொல்லியிருக்குல்ல, ஒருவன் ஞானத்தில் தேவனிடத்திலே கேட்க கடவன், கேட்க கடவன். அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் தருகிறார். அது அடுத்த குறிப்பில் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். அப்போ இந்த 5 காரியங்கள் நல்லா கவனிங்க. என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. தேவன் பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து காரியங்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் ஞானம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவன் ஞானம் வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவன் ஞானம் பெற்ற மனுஷனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்படியே போடுங்க அந்த இதை பாருங்க. ஞானத்தை பெறுவதற்கான அடிப்படைகள் தேவனுக்கு பயப்படுதல், தேவனுடைய வார்த்தையை நேசித்தல், நீதியாக வாழுதல், தாழ்மையாக நடத்தல், ஊக்கமாக ஜெபித்தல். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஞானம் வருகிறதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் புருஷன் உங்களை பார்த்து சொல்லுவார், மனைவி உங்களை பார்த்து சொல்லுவார், என்னப்பா ஞானமாக காரியங்களை செய்றீங்களே, இது வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அப்படியே 2 படி ஏறுங்க, 4 படி சர்க்கிட்டில் வரோம், இப்போ மேலே போயிட்டே இருக்கீங்களே, என்ன கர்த்தர் கொடுத்த ஞானம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஞானத்தை ஆண்டவன் நமக்கு தருவாராக. கடைசியாக அதோடு சேர்ந்து வருகிற ஒரு காரியம் ஞானத்திற்கான வாக்குத்தத்தம், த ப்ராமிஸ் ஆஃப் விஸ்டம். அதுதான் யாக்கோபு 1:5 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஞானம் கொடுக்கப்படும், ஞானம் கொடுக்கப்படும். சில பிரச்சனை வருது. சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கும், அது பெருசாக மழையாக்கிடுவாங்க. ஆனால் சிலர் மழை போல இருந்தாலும் அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் செஞ்சு முடிச்சிருவாங்க. அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் வருது. அந்த நேரங்களில் கர்த்தர் நமக்கு தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் தந்து எல்லா காரியத்தையும் சுமூகமாக முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு பயப்படும் போது பாருங்க, இந்த 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 நெகேமியா ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனுஷன். டைரக்டாக பைபிளில் இல்லாட்டாலும் எவ்வளவு சவால்கள் தெரியுமா நெகேமியாவுக்கு. நெகேமியாவுடைய வாழ்க்கையிலையும் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், 5:15 போட்டிருக்கு. அது சொல்கிறேன், நானோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நானோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்கிறான். பாருங்க, ஒரு இடத்துல போகிறாரு, அங்கே அலங்கம் கட்டப்பணும். பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே போய் எல்லாம் வேவு பார்க்குறாரு, ஆட்களை திரட்டுறாரு, எல்லாம் ஞானமாக காரியங்களை செய்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி என்ன பண்ணுறாரு, அங்கங்கே எல்லாம் ஒரே இடத்துல செய்கிறாங்க, அங்கங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் அலங்கத்தை கட்டுங்க என்று சொல்லி அவர்களை கைட் பண்ணி, சன்பலாத்து தொபியாவுடைய எதிர்ப்பெல்லாம் வருது. ஆனால் 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் காரணம் 5:15 வேகமாக போடுங்க. 5:15 கடைசி பகுதி. நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை, நானோ தேவனுக்கு பயந்ததினால் மற்றவர்களைப் போல செய்ய. அப்போ பாருங்க, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சரித்திரங்களை படைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஞானத்திற்கான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. அவர் தாராளமாக கொடுக்கிறவர், குற்றம் சாட்டாமல் கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் ஞானத்தை தராரு. திருமணத்துக்கான ஞானத்தை தராரு. என்ன வேலையை செய்யணும், எந்த நபரை திருமணம் செய்யணும், ஆண்டவர் ஞானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. தவறான அழகை பார்த்து, பணத்தை பார்த்து, பின்னணியத்தை பார்த்து போய் எங்கேயாவது மாட்டிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஞானமாக தேர்ந்தெடுப்பதற்கு கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. சபை கட்டுவதற்கு, சபை ஊழியத்திற்கு, சபை நிர்வாகத்திற்கு, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு, அதை நிர்வாகம் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஞானத்தை தர வாக்கு பண்ணியிருக்கிறாரு.
ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்குறாரு, ஒன்று ராஜாக்கள் 3:6, அப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்ன வேணும்? நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? 10 லட்ச ரூபா வேணும் ஆண்டவர். நமக்கு என்ன வேணும்? இல்லாட்டா ஒரு வீடு வேணும், கார் வேணும், அந்த ஆள் வச்சுருக்கிற மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு. பாருங்கள், என்னெல்லாம் கேட்கலையாம். ஐஸ்வர்யத்தை கேட்கலையாம், எதிரியுடைய தலையை கேட்கலையாம். அவன் போய் என்ன கேட்குறான்? 1 ராஜாக்கள் 3:4 ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன? 1 ராஜாக்கள் தான், என்ன வேற என்ன வசனம் போட்ட மாதிரி இருக்கு அங்கே 3ஆம் அதிகாரத்தில் 9 உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். இல்லை ஆண்டவர் என்ன கேட்குறாரு? 3:5 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுங்கிறாரு. அவன் என்ன கேட்குறான்? 9ஆம் வசனத்தில், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. அல்லேலூயா. God was pleased. ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு, எப்பா நீ கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆகவே என்ன செய்யணும்? கொசுரா எனக்கு நீ கேட்காதையும் தரேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நீ கேட்காதையும் உனக்கு தரேன், ஐஸ்வர்யத்தையும் தரேன், நீடித்த நாட்களையும் தரேன், மேன்மையை தரேன், கனத்தை தரேன், எல்லாத்தையும் ஆண்டவர் தரேங்கிறாரு. அப்போது நம்முடைய ஜெபம், ஆண்டவரே இதுக்கு சாலமோன் கேட்டது போல கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்போம். அல்லேலூயா. என்னமோ கேட்குறோம், இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவர் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, ப்ராமிஸ், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றாரு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் படிப்புக்கு மாத்திரம் ஞானம் என்றதில்லை, படிக்கிற காரியம் புரிந்து கொள்வதற்கு, வேலை செய்வதற்கு, ஹல்லேலூயா, என்னத்தை பேசணும், எப்படி பேசணும்னு சொல்வதற்கு, உறவுகளை வளர்ப்பதற்கு, உறவுகளை கட்டி காப்பதற்கு ஆண்டவர் எல்லாத்துக்கும் எனக்கு ஞானம் தாங்க. ஹல்லேலூயா. அது கேட்கும்போது கர்த்தர் நமக்கு பரலோக ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. விஸ்டம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஞானம், வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. இயேசுவுக்குள்ளாக ஞானம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் இல்லாத ஞானமே கிடையாது. அவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஞானம் தருவார். இந்த மாதத்தில் ஹல்லேலூயா, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவை பார்த்தவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஞானம் இவருக்கு எப்படி வந்தது என்று கேட்கக்கூடிய அளவில் இருந்தது. கர்த்தர் நம்முடைய பார்த்தோம் மற்றவர்கள் கேட்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஞானம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம், யாக்கோபு சொல்றாரு 3ஆம் அதிகாரத்தில், பரத்திலிருந்து வருகிற ஞானம், லௌகீக ஞானம் அல்ல. லௌகீக ஞானத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த உலகம் இதுதான் ஞானம் சொல்றதுல நிறைய காரியங்கள். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது, அது சமாதானம் உள்ளது, அதுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை துதிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு தாங்கப்பா. எல்லாம் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து கர்த்தர் நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் பார்ப்பாராக. ஓ ராகா தாரா லபா ஷிகா தாரா லபா. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய நாம் பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுடைய உள்ளத்தை தொடரும். ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா சரியான பதிலை கொடுக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஓ ராகா ஷகா தாரா லபா ரிபா ஹதரா லபா ரமா ஷிகா தாரா லபா ரிபா ஹதரா லபா ரபா. ஹல்லேலூயா. தானியேலை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அது உன்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. கனப்படுத்தும், மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.